வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் சூர்யா பாலா. நீங்க பார்த்துக் கொண்டிருப்பது டிஎன்ஆர் ஃபிஷிங். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கெண்டை மீன்லாம் மாட்டுதுன்னு அப்படியே நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததுங்க. ஸோ இந்த இடத்துல மீன் பிடிக்கலான்னு வந்துருந்தோம். வரும்போது தாங்க எங்களுக்கு தெரிஞ்சுது. நாங்க எடுத்துட்டு வந்த ஸ்பைடர் பால்ஸு, தூண்டில் எல்லாமே தண்ணிக்குள்ள போட்டுட்டு இப்படி திரும்புனோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, டக்கு 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 டக்குன்னு ஜிலேபி மீன் தாங்க மாட்டிட்டே இருந்தது. சரி ஃபைடர் பால் செட்ல தான் ஜிலேபி மீன் மாட்டுதுன்னு சொல்லிட்டு, சரி பாப்பா பால் செட்ல தூண்டில்ல போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா பால் செட் தூண்டில் போட்டோங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஜிலேபி மீன் மாட்டிட்டே வந்ததுங்க. சரி என்னடா பண்றதுன்னு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். சரி இருக்கிற மீன்லாம் சமைச்சு ஒரு வீடியோ போட்டுருவோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக. ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க. நம்பளே மீன புடிச்சு, சமைச்சு அத ஒரு வீடியோவா பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டிருந்தாங்க. "அண்ணா மீன் புடிச்சு அப்படியே சமைக்கிற வீடியோ ஒண்ணு போடுங்கண்ணா" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அத தாங்க இன்னைக்கு பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாருனா இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ருங்க. அப்படியே ஸ்க்ரீன்ல தெரிற நம்பருக்கு கால் பண்ணி, நம்ம சுதா ப்ரோ கிட்ட உங்களுக்கு பால் செட் தூண்டில் சம்மந்தமா எதனா வேணும்னா கேட்டு வாங்கிக்கங்க. வெளி வெளி போட்டு தேட்டி போடு. அதில் போட்டு வந்துடு. தூண்டில போட்டுட்டு ஓரமாக உட்காந்துருந்தேங்க. இருக்கிற மீன்லேயே இந்த மீன் தாங்க ரொம்ப வாட்டர் கணக்கு கலக்கலன்னு சுற்றிச்சு. சரி ஒரு கண்ட மீன் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தாங்க நாங்களும் இழுத்தோம். கிட்ட வர வர மீனே இல்லை. ஒரு கட்டத்தில் கிட்ட வரும்போது தாங்க தெரிஞ்சுது. நல்ல ஒரு பெருசாக இருந்தது. கெண்டை மீன் தான் நினச்சோம். ஆனால் கிட்ட எடுத்து பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சுது. ஒரு தரமான சைஸ் ஒரு பைலட் மீனுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மீன் தாங்க நாங்கள் பிடிச்ச மீன்லேயே பெரிய மீன். இது போல் நிறைய மீன் பிடிச்சிருந்தாங்க. கை வச்சு காட்ட. நம்ம தம்பிய கையை எடுத்து அந்த மீனோட உடம்புல பாருங்க. பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மீன். பார்த்தா தெரியும் நல்ல சைஸ் ஒரு ஜிலேபி மீன். நாங்க பிடிச்ச மீன் எல்லாமே இப்போ சமைக்க போறோங்க. அவ்வளோ போடுவோம். மாவு கார்ன்ஃப்ளவர் போவா அது ரொம்ப சும்மாவே எத்தனை வந்துட்டு வரீங்க வெறும் மிளகத்தில் வேணும் இல்லைல்ல சால்ட்டு தலை எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றியா ஆமாம். நாங்கள் மீன் வறுக்கிறதுக்காக யூஸ் பண்ண மசாலா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கார்ன் பவுட்ரு, வறுக்கிற மீன் மசாலா, அப்புறம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மிளகாய் தூளுங்க. இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ணோம். பாருங்கள் வீடியோவை கண்டினியூஸாக. மீனில் நல்லா மசாலா ஊறணுன்னா இந்த மாதிரி மீன் எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருந்தாங்க. அதில் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மீனில் மசாலா உரைக்கும். நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மீனில் மசாலா போட்டு நம்மளாம் டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம நண்பரை பற்றி கொஞ்சம் சொல்லி ஆகணுங்க. இந்த இடத்துல மீன் வறுக்கிறதுக்காக நம்ம நண்பர் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க. போய் கல் எடுத்துகிட்டு வரட்டும், விறகு எடுத்துகிட்டு வரட்டும், தண்ணி கேன் எடுத்துகிட்டு வரதுலேருந்து எல்லாமே நம்ம நண்பர் தாங்க பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ப்ரோ மீன் வறுத்தா வைக்கிறதுக்கு பாத்திரம் எதனா இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தேன். உங்களுக்கு என்ன ப்ரோ பாத்திரம் தானே ப்ரோ, கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு பாத்திரம்லாம் வேணாம் ப்ரோ, வாழை இலை இருந்தால் கடிக்குமா அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ப்ரோ நான் அதையும் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு பாத்திரமும் வாழை இலையும் போய் எடுத்துகிட்டு வந்திருந்தாருங்க. ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லி ஆகணும் நம்ம நண்பருக்கு. நன்றி ப்ரோ, நன்றி ப்ரோ, நன்றி ப்ரோ. எங்கே சொல்கிறா
வறுத்த மீனை இந்த வாழை இலை வைக்கிறதே ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. அதை வேற நம்ம நண்பர் வேற சாப்பிடுவாரு, வேற லெவலில் இருந்துன்னு சொல்லுவாருங்க. பாருங்க நீங்களே. அப்படியே வஞ்சர மீன் மாதிரி இருக்கு. ஜிலேபி அதுவும் சாப்பிடு. சூப்பர், பக்கா அருமை. மசாலாலாம் கரெக்டாக இருக்கா? மசாலா பக்கா இருக்குது. பார்த்து முள்ளு குத்திட்டு போச்சு. வேணா எப்படின்னாக்குது? மீன் தலை தம்ப சூப்பராக இருக்கும். அண்ணா ஒரு கூடுங்க, நான் சாப்பிட்டேன். கல் ஜிலேபி வறுவல் மீன் எப்படி இருக்கு பாருங்க. கூடு போய் நான் பேசுறதுக்கு செம்ம செம்ம. கடையெல்லாம் கண்டதை போட்டு பண்ணின்னு இருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷான ஆயில், ஃப்ரெஷ்ஷான மீன். பாருங்க இவ்வளோ மீன் நீங்கள் ஃபுல்லாக வறுத்து சாப்பிட போகிறோம். வறுக்கிற மாசு சாப்பிடுவோம். எப்படின்னாக்குது? பக்கா எங்கள் மாசு தான் முக்கியம். மாசை கவர் பண்ணுவாங்க. மீன் சாப்பிட்றது முக்கியம் இல்லை, இந்த மாதிரி சாப்பிட்றது தான் முக்கியம். ஏண்ணா சாப்பிடு. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கும். தூண்டில் பூச்சி சாப்பிட்றது நம்மளே செம்ம டேஸ்ட்ண்ணா அது. நம்ம நிறைய இடத்துல மீன் சாப்பிட்ருப்போம், ஆனால் நம்ம கையால் மீனை பிடிச்சி நம்மளே சமைச்சு சாப்பிட்ற சந்தோஷம் வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கோடி ரூபாய் காசு கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் தான் இது. அந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. அதே போல் ஃபிஷ்ஷிங் சம்மந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்குங்க, அதையும் போய் பாருங்கள். வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி, வணக்கம்.